செடி வெள்ளை அரளி. இது வந்து பன்னீர் ரோஸ். இது வந்து திக் கலரில் இருக்கும், பிங்க் கலர். இது நிறைய பூக்கள் எடுத்து நிறைய பூக்குது இந்த சீசனுக்கு. ப்ளஸ் இந்த அரளி பூக்களை பாருங்கள் எவ்வளவு அழகாக மனதுக்கு அமைதியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு ரோஸ் கலர், லைட் பிங்க் கலர் ரோஸ். அது பக்கத்துலேயே கீரை நிற்கிது. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பெரண்டை நிற்கிது. ப்ளஸ் இதுவும் ஒரு ரோஸ் செடி. ப்ளஸ் இது வந்து ஒரு மிளகாய் செடி. இது என்ன மிளகான்னு தெரில, பூ வச்சா தான் தெரியும். இது ஒரு பச்சை மிளகாய் செடி. நிறைய காய்கள் போட்டிருக்கு, அறுவடை பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது. இது வந்து நல்ல உரங்கள் நிறைய கொடுக்கணும். இது மணி பிளான்ட் செடி. பின்னாடி வரைக்கும் நிறைய அங்கே படர விட்டுருக்கேன். ப்ளஸ் இது மஞ்சள் கலர் தெத்திப்பூ செடி. இதுவும் நிறைய கிளைகள் போட்டு நிறைய வளர்ந்துருக்கு, செழிப்பாக இருக்குது. ப்ளஸ் இது பெரண்டை செடி. இதை செவத்துக்கு அந்த பக்கமாக நிறைய விட்டுருக்கேன், நிறைய தழுத்து புது துளிர்கள் பிரண்டை நிறைய வந்திருக்கு. இது வந்து ஒரு மூலிகை செடி, பேய் மிரட்டி மூலிகை. இதோட பூக்களை பாருங்கள், வயலட் கலரில் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. இது வந்து இதில் உள்ள இலையை எடுத்து நம்ம திரியாக காஞ்ச உடனே இந்த இலையை காய வச்சு திரியாக போட்டோன்னா வீட்டில் வந்து வெட்ட சக்திகள் எதுவும் நம்மகிட்ட அண்டாது. வீடு வந்து நல்லா சுபிட்சமாக நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது வந்து மணி பிளான்ட்டு. இது அவரை. இது வந்து செடி அவரை. இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இடையில மழை பெஞ்சப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தப்போ 4-5 காய் காய்ச்சிது. இப்போ காய்கள் ஒன்றும் இல்லை, எல்லாமே உதிர்ந்து தான் போகுது. அடுத்த சீசனுக்கு தான் இது வந்து காய் வைக்கும், அவரைக்காய் செடி. ப்ளஸ் இது வந்து செம்பருத்தி செடி, ஃபேண்டா கலர் அடுக்கு செம்பருத்தி. நிறைய பூக்கள் பூக்குது. இது சீசனுக்கு இப்போ சம்மருக்கு நிறைய பூக்கள் பூக்குது. டெய்லியும் 3-4 பூ பூக்குது. இது வந்து அதோடய மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த செடியில் நிறைய மொட்டுக்கள் குண்டு குண்டாக இருக்குது, நிறைய பெரிய பூவாக வருது. நல்லா செடி நல்ல செழிப்பாக இருக்குது. இது மாதுளம்பழத்தோட விதைகள். ப்ளஸ் இது வந்து சந்தன முல்லை பூத்துருக்கு பாருங்கள். முல்லை அந்த பக்கம் வந்தாலே இந்த வாசனை ஜம்முன்னு இருக்குது வாசனை. இது வந்து இப்போ தான் நிறைய கிளைகள் எடுத்து நிறைய பூக்கள் வச்சுருக்கு, மொட்டுகள். ப்ளஸ் இது வந்து பாவக்காய் கொடி, அப்படி நீட்டமாக போயிட்டு இருக்குது. காய்கள் நிறைய வைக்கிது, ஆனால் பழுத்து விழுந்துருது வெயில் தாங்காமல். ப்ளஸ் இது வந்து பிச்சி செடி நல்லா வெட்டி விட்டு நிறைய தளிர்கள் வந்திருக்கு. ஆனால் பூக்கள் எனக்கு இந்த சீசனுக்கு பூக்கவே இல்லை. அடுத்த சீசனுக்காவது பூக்கு தான் பார்ப்போம். இப்போ தான் இலைகள் நிறைய கிளைகள் விட்டு ஜம்முன்னு வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு நிறைய உரங்கள் கொடுத்தா இந்த சீசனுக்காவது பூக்குன்னு நினைக்கிறேன். இது கொடி மாதிரி தான் போகுது. நான் வெட்டி விட்டு கொடி போக இடம் இல்லைன்னு வெட்டி விட்டு நிறைய துளுத்து நிறைய வந்திருக்கு. பச்சை பசேல்னு இருக்குது. செடி நல்லா செழுமையாக இருக்குது. இதுக்கு அடுத்தாப்பில் வந்து இது கொய்யா செடியும் இது வந்து கொய்யா இல்லை, மாதுளை செடியிலையும் நிறைய துளிர்கள் விட்டு வந்திருக்கு. ஒரு சின்ன காய் வச்சது, அது பழுக்கலை, வளர்ச்சி இல்லை. அப்புறம் அதை கிள்ளி போட்டுட்டேன். இது கொய்யா செடி வந்து நிறைய வெட்டி விட்டுருக்கேன். அதுவும் நிறைய தளிர்கள் வச்சு வந்திருக்கு. இன்னும் காய் பிடிக்கலை கொய்யா செடி. மாதுளை இலைகள் எப்படி கீழே கிளைகள் தொங்குதுன்னு பாருங்கள், அழகாக கரை வரைக்கும் கீழே தொங்குது. நிறைய பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் காய் வந்து ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது, பூக்கள் பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் அடுத்த சீசனுக்கு தான் இது எல்லாமே காய்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.